இன்னைக்கு பேரண்ட்ஸோட பல பிரச்சனைகள்ல முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது என்னன்னா, என் பையனோ, என் பொண்ணோ என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குறை வந்து எல்லா பேரண்ட்ஸ் கிட்டயுமே இருக்கு. அது சம்பந்தமா பெரியவங்க நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடங்கள்ல முதல் முக்கியமான பாடம் என்ன தெரியுங்களா? குழந்தைகளுடைய உணர்வுகள மதிங்க. அவங்கள உணர்வுகள வந்து மதிச்சு அவங்களோட பேசுங்க. தட்டி பேசாதீங்க அப்படிங்கிறது தான். உதாரணமா, உங்க பையனோ, பொண்ணோ வந்து இந்த உணவு காரமா இருக்கு அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் காரம் இல்ல. சாப்பிடு. நான் சாப்பிடுறேன். தம்பி சாப்பிடுறான். இப்படின்னு அவங்களுடைய உணர்வுகள தட்டி விடுற மாதிரி அவங்கள பேசுறது. இந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்க. அவங்களுடைய உணர்வுகள மதிச்சு நீங்க காது குடுத்து கேளுங்க. "ஓ! உனக்கு காரமா இருக்கா? ஓ! உனக்கு கசக்குதா?" இது மாதிரி நம்ம வந்து அவங்களுடைய உணர்வுகள மதிச்சு நம்ம கேட்கும்போது, "ஓ! நம்ம சொல்றத காது குடுத்து கேட்கறாங்க நம்ம பேரண்ட்ஸ்." அப்படிங்கிற அந்த ஒரு மகிழ்ச்சி, அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். இத நம்ம வாழ்க்கையில பின்பற்றும்போது, குழந்தைகள், "ஓ! நம்மள வந்து லிசன் பண்றாங்க." அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அடுத்த வார்த்தை பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா நம்ம ஆரம்பத்திலேயே அத தட்டி விட்டு, "அதெல்லாம் அப்படி இல்ல." அப்படின்னு சொல்லி விடும்போது, இவங்க என்ன நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தாட் குழந்தைங்களுக்கு மத்தியில வந்துரும். குழந்தைங்களுடைய உள்ளத்துல வந்துரும். அதன் பிறகு அவங்க அடுத்தது பேச மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி குழந்தைங்க சொல்ல வரும்போது தட்டி விட்டு பேசி பழகிய பெற்றோர்களுக்கு இந்த புதிய பழக்கத்த கற்றுக்கொள்வது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா இது ஒரு நல்ல ஒரு பழக்கமாக இருக்கும். இத நம்ம வாழ்க்கையில பின்பற்றணும்னு சொன்னா, பேசாத குழந்தைகள் கூட மனம் விட்டு நம்மளிடம் பேசுவதை நம்ம வந்து பார்க்க முடியும். குழந்தைகளுடன் பேசுவது சம்பந்தமாக, பழகுவது சம்பந்தமாக நான் கற்றுக்கொண்ட ஒரு சில விஷயங்களை இறைவன் நாடினால் உங்களோடு இந்த வீடியோக்களின் மூலமாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இணைந்திருங்கள்.